ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். நம்ம இன்னைக்கு எல்லாமே இழந்த நிலைமையில் இருக்கலாம். நீ கைவிடப்பட்டவன் என்று எண்ணப்படாமலும், நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறாய் என்று மன உடைந்து விடாத. உன் தேசம் இனி பாழாகும் தேசம் எண்ணப்படாமலும், எல்லாமே இழந்து விட்டாய், நகரமே அழிந்து விட்டது, என் வணிகெல்லாம் போய்விட்டது, என் சம்பாத்தியமெல்லாம் போய்விட்டது அப்படி நினைக்காத. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். இழந்ததை எல்லாம் விட நூறத்தனையாக நீ பெறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மகனே மகளே, உன்னை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. இது கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஒரு காலம் அது மாறவே மாறாது. என்று கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உன்னை கர்த்தர் உயர்த்துகிற நேரம் இந்த நாளில் இருந்து வரும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. கேட்க கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, இந்த வார்த்தையை கவனித்துக்கொள், ஏற்றுக்கொள், மனப்பாடம் செய். அதன்படி உனக்கு நிறைவேறும் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.